கலாமனுடைய புகழுக்கு காரணம் என்ன என்று நானும் யோசித்து யோசித்து பார்க்கிறேன். அவருடைய ஒரு குழந்தைகளோடு கலந்துரையாடுகின்ற ஒன்று எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு வீடியோவா வந்தது. என்கிட்ட அது இருக்கு. அவர் சொல்றாருங்க, நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்த தருணங்கள் என்ன என்று நான் யோசித்து பார்க்கிறேன்னு பேசுறார். அவர் பேசுகின்ற பொழுது, நான் அணு விஞ்ஞானியாக இருந்தேன், அணு ஆயுதத்தை கண்டுபிடித்தேன், ஏவுகணைகளை விட்டேன், பிருத்திவி அக்னி என்று ஏவுகணைகளை விட்டேன், அது எல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அதையெல்லாம் கடந்து நான் ஒரு காரியத்தை செய்தேன், அது எனக்கு ஆனந்தத்தை தந்தது என்று பேசினார். மகிழ்ச்சி என்பது வெளியில் இருந்து உட்செல்வது உறவுகளே. ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. உள்ளிருந்து வெளிப்படுவதற்கான அந்த ஆனந்தத்தை பெற்றிருந்தார் கலாம். அப்படி என்ன ஆனந்தத்தை அவர் பெற்ற தருணம் என்ன? உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கலாம். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அவர் ஒரு நாள் சும்மா உட்கார்ந்து இருக்காருங்க வீட்டுல. அவருடைய தோழர் வருகிறார். தோழர் வந்து என்ன சொல்றார், கலாம் ஒரு இடத்துக்கு போலாம் வான்னு கூப்பிடுறார். இத கலாமே பேசுறாருங்க. நான் அந்த லிங்கை வந்து நான் மேடம்க்கு அனுப்புறேன், நீங்க போட்டு காட்டுங்க மேடம். அவருடைய லாங்குவேஜ்லயே அவர் சொல்றார். ஒரு நாள் என்னை கூட்டிட்டு போறதுக்காக என்னுடைய நண்பன் வந்தான். நான் போனேன். அவன் நேரா என்ன ஒரு ஹோம் கூட்டிட்டு போனா. அந்த ஹோம்ல வந்து நிறைய பேர் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். 7 வயது முதல் 15 வயது வரைக்குமான சிறுவர்களுக்கான ஹோம். அந்த குழந்தைகள் கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் என் நண்பன் ஒரே வார்த்தை என்னிடத்தில் சொன்னான், கலாம் இவங்களுக்கு 2 வேதனை. ஒண்ணு கால் இல்ல, அடுத்தது இவங்க ஒரு ஷூ போட்டிருக்காங்க பாரு, அது 3.5 கிலோ தூக்கிட்டு இவங்க நடக்கணும். உன் காலில் 1/2 கிலோக்கு மேல செருப்பு இருந்தாலே உன்னால போட முடியாது. இந்த குழந்தைகள் கால் இல்லாம 3.5 கிலோ ஷூவை போட்டுட்டு இருக்குதுங்க, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் வீட்டுல போய் யோசிச்சேன். எல்லா ஏவுகணைகளையும் அனுப்புகின்ற பொழுது அதற்குள்ளாக செயற்கைக்கோள்களை வைத்து அனுப்புவது வழக்கம். அந்த செயற்கைக்கோள்களை வைத்து அனுப்புகின்ற பொழுது அமெரிக்கா 13 செயற்கைக்கோள்களை தான் வைக்க முடியும், ரஷ்யா 24 செயற்கைக்கோள்களை வைக்க முடியும். ஆனால் இந்தியா 124 செயற்கைக்கோள்களை வைத்து அந்த ஏவுகணையை அனுப்ப முடியும். அந்த ஏவுகணையை வடிவமைத்தவன் நான். அந்த லைட் மெட்டல் அதை நான் வடிவமைச்சேன். அந்த மெட்டலை வச்சுக்கிட்டு லெபார்டரியில உட்கார்ந்து இந்த கேலிபர் மெஷினை செய்யறதுக்கு முடியுமான்னு யோசிச்சேன். அந்த ஏவுகணையை அனுப்பக்கூடிய அந்த மெட்டலை வச்சுட்டு போலியோவுக்கான கேலிபர் ஷூவை நான் செய்ய வேண்டும் என்று உட்கார்ந்தேன். 3.5 கிலோ எடை உடைய அந்த ஷூவை 300 கிராமில் செய்து முடித்தேன். அப்பொழுதுதான் நான் ஆனந்தத்தின் உச்சத்திற்கு போனேன் என்று சொன்னார். நான் யோசித்து பார்க்கிறேன், இதுதான் கலாமை நாம் கொண்டாடுவதற்கு காரணம். ஒரு மனிதனுடைய இருப்பினால் 4 பேருக்கு நல்லது நடக்கிறதா, அவன் இந்த உலகத்தில் கொண்டாடத்தக்கவனாக இருக்கிறான். அத்தகைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கான கல்வி சூழல் இருக்கிறதா என்றை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்க. நான் வந்து இந்த அட்லாண்டான்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அமெரிக்கால. அங்கதான் வந்து